Hi, good evening everyone. So okay fine. Good evening for all. So நம்ம வந்து டே பை டே வந்துட்டு பிஜிடிஆர்பியோட சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பியை சைக்காலஜியில் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்குமே எப்படி ஆன்சர் பண்ணுறது கிட்டத்தட்ட வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். ஸோ 30 கேள்வி ஒவ்வொரு யூனிட்ல இருந்து மேபி 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கும் தெரியும், இல்லை இனி அட்டன் பண்ண போறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து மேபி 3 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் வந்து 4 கொஸ்டின்ஸ் கூட இன் சம்டைம்ஸ் கேட்கலாம். பட் மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் தான் வந்து மேஜர். ஸோ அந்த 3 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க இன்னைக்கு நான் போயிட்டு கம்ப்ளீட் கூகுள் செக் பண்ணி உங்களுடைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்போ வரைக்கும் நான் நடத்தியிருக்க கொஸ்டின்ஸ்ல இருந்து ஐ மீன் இப்போதைக்கு நான் நடத்தியிருக்க அந்த கான்செப்ட் அண்ட் கொஸ்டின்ஸ் பேசஸ்ல லைட்டா கொஸ்டினை மட்டும் மாத்தி என்ன பண்ணியிருக்கான், கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்டிருக்கான். இப்போ ஒவ்வொரு இயருமே இப்போதைக்கு நம்ம நடத்தின கொஸ்டின்ஸ்ல இருந்து இப்போதைக்கு ஜஸ்ட் 1.8 வரைக்குமே கான்செப்ட் வெறும் 8 டாபிக்ல இருந்தே குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரியா கேட்டிருக்கான். இப்போதைக்கு நடத்தின கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ஸோ மேபி எப்படி நம்மளோட டாபிக் போகுதுன்னா மேபி ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வர்ற மாதிரி தான் இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்கு. அதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் எப்படி சொல்றதுன்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மாத்தி இருக்கான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் போய் கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி என்ன மாதிரி இருக்கு, எந்த மாதிரியான டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இன்னைக்கு ஒரு செஷன்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த வியூவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பார்த்தோம். அதோட மீனிங் அதுல என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரியான ஒரு மெட்டபாலிசம் இருந்துச்சு, எல்லா விஷயத்துமே கிளியர் கட்டா நேற்று ஒரு கொஸ்டின் செட்டப்ல பார்த்தோம். ஸோ அதே கொஸ்டின் செட்டப்ல தான் இன்னைக்கு கிளாஸ் நான் கொண்டு போக போறேன். ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்க போகுது அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி இஸ் பேரடிங்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அட் தி சேம் டைம் மெத்தட் ஆஃப் ரிசர்ச். ஸோ என்ன மாதிரியான ஒரு மெத்தட் இருந்துச்சு, ஐ மீன் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு ஃபார் தி ரிசர்ச். அட் தி சேம் டைம் நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்ததுதான் நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அந்த ரிசர்ச் என்ன மாதிரி எந்த எக்ஸ்பெரிமெண்டல் பேசஸ்ல கொண்டு போறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கான கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ டே பை டே நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. எப்போ வந்து பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஆனால் இன்கேஸ் சூன் தேர் வில் பி கால்ஃபர்ட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரிசர்வேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி போர்ட்டல்ல வந்து போட்டுட்டான். இன்கேஸ் உங்களுக்கு வேணா நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டே பை டே வந்து ஆல்ரெடி வந்து நிறைய மினிஸ்ட்ரிஸ்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஈஸியாவே நம்ம கிளியர் பண்ணலாம் பிஜிடிஆர்பி. ஆனா கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம மனசு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன டாபிக் என்ன மாதிரி இருக்கு, ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஸோ இந்த எல்லா செட்டப்ஸுமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஐ மீன் அடிச்சிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிலிட்டி மார்னிங் 7 to 9, அதே மாதிரி 10 to 12 அவைலபிலிட்டி மார்னிங் இருக்கு. இன் ஈவினிங் செஷன் அப்படின்றது 4 to 6 அப்படின்றது அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் ஈவினிங் 7 to 9 அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ நம்மகிட்ட லைவ் கிளாஸஸ் மட்டும் இல்லை, அந்த லைவ் கிளாஸஸ்ல இன்கேஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியலன்னா ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிள். அதே மாதிரி புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் எவ்ரி வீக் கண்டக்ட் பண்ணி என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்றத நாங்க வந்து இங்க வேலிடேட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் சொல்லி, ஸோ அதுல இருந்து நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்றதை நாங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஸோ வி ஆர் தேர், யூ டோன்ட் வெரி. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல போவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான் இது பேரடிக்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸோ என்ன மாதிரியான ஒரு மெத்தட் இருக்கு, ஸோ வேற ரிசர்ச் வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுல வந்து எந்த மாதிரியான ஒரு அப்ளிகபிள் பேசஸ்ல இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா கிளியர் கட்டா அதாவது நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which research paradigms mainly deals with the numerical data and statistical analysis? எந்த ஆய்வு அணுகுமுறை முக்கியமாக எண் தரவுகள் மற்றும் புள்ளியியல் பகுப்பாய்வை கையாளுகின்றன? ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் தான். அதாவது நமக்கு இதுல வந்து குவாலிட்டேட்டிவ் தெரியும், குவான்டிடேட்டிவ் தெரியும் அண்ட் பினோமினாலஜி. ஸோ இந்த இதுல நமக்கு இந்த பினோமினாலஜி அண்ட் எத்னோகிராஃபி அப்படின்றது இந்த ரெண்டு டாபிக் எந்த மாதிரி கான்செப்ட்ல வரும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
ஸ்டெமாலஜி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் வரும். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் த டீல் வித் இன் அ நியூமெரிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் மீன்ஸ் தி ஆன்சர் இஸ் அ குவான்டிடேட்டிவ் ரிசல்ட். ஸோ குவான்டிடேட்டிவ் ரிசல்ட்ல தான் நீங்க எந்த மாதிரியான நியூமெரிக்கல் டேட்டா எடுக்கிறீங்க, என்ன மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எடுக்கிறீங்க, அதாவது எந்த மெத்தட் ஃபாலோ பண்றீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னா நமக்கு பேசிக் நமக்கு வந்து இந்த மீன் வேல்யூ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான வேல்யூ எடுக்கிறீங்க. ஸோ நம்ம வந்து எஜுகேஷன் சைக்காலஜிலேயே வந்து நம்ம வந்து பிஎட் படிக்கும்போது நமக்கு ஒரு ரெக்கார்டே இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம வந்து மீன் வேல்யூ எடுப்போம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே கான்செப்ட் தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது. என்னன்னா தி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் இஸ் ஃபோக்கஸ் மெசரபிள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் அ மெசரபிள் வேரியபிள்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் டேட்டா கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹைபோதசிஸை வந்து என்ன பண்றாங்க, டெஸ்டிங் பண்றாங்க அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் பண்றாங்க. ஸோ மெஷரபிள், numerical data collection, hypothesis testing and statistic analysis. So that is called a quantitative research. I mean அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் தான் ஒரு நியூமெரிக்கல் டேட்டாவையும் சரி இல்லைனா வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவையும் சரி ஃபுல்ஃபில் பண்றாங்க. ஐ மீன் ரெண்டையுமே டீல் பண்ணி ஒரு ரிசர்ச் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஸோ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் என்பது அளவிடக்கூடிய தரவுகள், எண் மதிப்புகள், புள்ளியல் ஆய்வு, ஹைபோதசிஸ் டெஸ்டிங். நத்திங் பட் ஹைபோதசிஸ் அப்படின்னாலும் நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று ப்ரெடிக்டேஷன் நம்ம சொல்றது, ஒரு ப்ரெடிக்டபிள்ல சொல்றது. ஸோ அந்த டெஸ்டிங் இந்த ஆகியவற்றை மையமாக கொண்டது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இப்போ குவான்டிடேட்டிவ் நமக்கு தெரியும், குவாலிட்டேட்டிவ்னா ஒரு வேல்யூபிளா இருக்கணும், அதை வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும், அதுக்கு ஒரு கிளியரா இருக்கணும், இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றதுதான் இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது. ஸோ தட்ஸ் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் எந்த விஷயத்த சொல்லுது அப்படின்னா இஸ் அன் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மீனிங். ஸோ ஒரு ஹியூமனோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசஸ்ல ஒரு சைக்காலஜி அப்படின்னா இஸ் த ஹியூமன் பேசிக்ல என்ன மாதிரியான ஒரு கிரைட்டீரியாஸ் அவங்க சொல்றாங்க, அதுல என்ன மாதிரியான ஒரு வேல்யூ இருக்கு, அதுல இருந்து என்ன மீனிங் சொல்லுது, எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஸ்ட்ரக்சரல் பேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க, இந்த எல்லா விஷயத்தையுமே தான் இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மீனிங், அதாவது ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது சொல்லும். is a qualitative research studies is subjective experience. In the third day I said the subjective experience, opinions, meaning, emotions and interpretation. So இந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு தன்னால் நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணி எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஸோ நாலேஜ் we are getting from in society அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். is in various places I generally tell to society அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. So we know where we go and get a knowledge means in society, in our family sector, in our friend sectors, in our overall environment. ஸோ இந்த எல்லா இடத்துல இருந்துமே நம்ம என்ன பண்ணுவோம், we get a knowledge. ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் day by day we are getting any one experience getting from some others. Why? That is the knowledge, that is the skill development, that is that helps to the solving in your problems in your life. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் தான் இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மீனிங்ஸ்லாம் நமக்கு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் மெத்தட் இஸ் பெஸ்ட். அப்சர்வேஷன் மெத்தட் எப்பயுமே வந்து ஐ எம் ஆல்சோ சப்போர்ட் டு தி அப்சர்வேஷன் மெத்தட். ஒய்? பிகாஸ் we go and directly watch in someone. So that is the observation method is best used when researchers want the study. அப்சர்வேஷன் மெத்தட் எப்போது சிறந்தது, ஐ மீன் எப்பயுமே வந்து அப்சர்வேஷன் மெத்தட் சிறந்தது அப்படின்னா, பட் ஐ எம் ஆல்வேஸ் சே that the observation method is good. Why? Because in somewhere time we go on to நம்ம இதுல வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க, ஐ மீன் நம்மளோட என்வாயர்மெண்ட்ல வந்து நிறைய என்வாயர்மெண்டலிஸ்ட், ஐ மீன் ஈகாலஜிஸ்ட் அப்படின்லாம், இல்லைன்னா அவங்க பயாலஜிஸ்ட், ஒரு கன்சர்வேஷனிஸ்ட், இல்ல ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட், ஒரு பேர்ட் வாட்சர். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாசத்துக்கோ இல்ல வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ வாக் பண்ணி, ஐ மீன் பேர்ட் வாட்சிங் அப்படின்னு சொல்லி போவாங்க, இல்ல பட்டர்ஃப்ளை வாட்சிங் அப்படின்னு போவாங்க. ஸோ திஸ் எவ்ரிதிங் இஸ் an அப்சர்வேஷன் மெத்தட். ஸோ என்ன மாதிரி என்வாயர்மெண்ட் இருக்கு, ஸோ அப்போ என்ன மாதிரியான ஒரு ஈவன்ட்னஸ் இருக்கு, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரினா இந்த இதுல எப்போது சிறந்தது அப்படின்னு சொன்னா இஸ் த ஹியூமன் பிஹேவியர் டைரக்ட்லி. நான் சொன்னதுதான். ஸோ ஒய் நான் இந்த ஒரு பேர்ட் வாட்சிங் இல்ல ஒரு பட்டர்ஃப்ளை வாட்சிங் அப்படின்ற ஒரு டாபிக் நான் சொன்னேன்னா, இன் ஹியூமன் பிஹேவியர் டைரக்ட்லி, ஹியூமன் பிஹேவியர்னாலே வி கோ ஆன்
எக்ஸ்பீரியன்ஸ் டு சம்திங். ஸோ நம்ம டைரக்டா போயிட்டு நம்மளோட பிஹேவியரை நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு எந்த விஷயமும் தெரியல. இப்போ நிறைய பேர்டர்ஸ் இருப்பாங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் பேர்டர்ஸே சொல்றேன். ஒய் பிகாஸ் இப்போ நிறைய ஆர்னித்தாலஜிஸ்ட் இருக்காங்க, பேர்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வைங்களேன். பேர்டர்ஸோட போயிட்டு ஏதோ ஒரு 4 பேர்ட்ஸோட நேம் நம்ம தெரிஞ்சுக்கிறது, தட் இஸ் அ கிரேட் அப்சர்வேஷன். Why? Because we are getting some knowledge from about to the our subject. So இப்போ என்னோட மேஜர் எக்கனாமிக்ஸா இருக்கலாம், பட் ஐ கோ அண்ட் லேர்ன் சம்திங் அபவுட் டு ஜுவாலஜி ஃபீல்ட், ஐ மீன் பயாலஜி ஃபீல்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. So that's one thing helps to the observation method. So the observation allows direct study of behavior in nature or artificials. So that's one thing controlled in your setting. So in behaviorism will helps to something contained something is there. Okay, you can understand maybe. So observation மூலம் மனிதர்களின் நடத்தையை நேரடியாக கவனித்து ஆய்வு செய்யும் முறை. இது மட்டும் கிடையாது. ஐ மீன் நம்ம ஹியூமன்ஸை மட்டுமே அந்த மாதிரி அனலைஸ் பண்றாங்களா? கிடையாது. நம்ம வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி தான் ஒரு பேர்ட்ஸை கூட ஐடென்டிஃபை பண்ணி தான் இன்னைக்கு வந்து பேர்ட்ஸ்மேன் ஆஃப் இந்தியா, ஐ மீன் பேர்ட்ஸ்மேன் ஆஃப் வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். டாக்டர் சலீம் அலியை we can represent it. ஓகேங்களா? And then next, which is not a survey டெக்னிக்கோ. பின்வருவனவற்றில் எது சர்வைவ் டெக்னிக்கோ கிடையாது. சர்வே எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வீட்டுல வந்து மக்கள் கணக்க ஒருத்த வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சோ அதெல்லாமே வந்து சர்வே அப்படின்றது தெரியும். அதே மாதிரி உங்க வீட்டுல வந்துட்டு குழந்தை கணக்கெடுக்க வந்திருக்கோம், ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம் அப்படிலாம் நிறைய பேர் வராங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு சர்வே அப்படின்றது தெரியும். பட் இந்த இடத்துல எது சர்வே டெக்னிக் கிடையாது அப்படின்னா இன்டர்வியூ, கொஸ்டினரி அண்ட் இத்னோகிராஃபி அண்ட் ஷெட்யூல். So is an ethnography. Ethnography அப்படின்றது it's completely is qualitative field research. I mean ethno அப்படினாலே something ethnobotany அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. நான் படிச்சிருக்கேன். ஸோ ethnobotany அப்படின்றது சம்திங் ஏஷியன். ஸோ ஏதோ இதுக்கு முன்னாடி ஏதோ லேர்ன் பண்ண ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வே மெத்தட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். இட்ஸ் இன்க்ளூட்ஸ் இன்டர்வியூ அண்ட் கொஸ்டினரி. சர்வே மெத்தட் அப்படின்னாலே நம்ம போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம், அதுக்குன்னு ஒரு கொஸ்டின் செக்டர் வச்சிருப்போம். அதாவது இப்ப வீட்லயே கணக்கெடுக்க வந்திருக்காங்களா, அம்மா ஆதார் கார்டு காமிங்க, எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கான அதான் இன்டர்வியூ அண்ட் கொஸ்டினரி. ஆனா the ethnography எதை பிலாங்ஸ் டு பண்ணுனா இஸ் அ குவாலிட்டேட்டிவ் ஃபீல்ட் ரிசர்ச். ஒரு குவாலிட்டேட்டிவான ஒரு ஃபீல்ட்ல போயிட்டு என்ன மாதிரியான ரிசர்ச் பண்றாங்க அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதான் தட் எத்னோகிராஃபி. இன்டர்வியூ, கொஸ்டினரி ஆகியவை சர்வே முறைகள். எத்னோகிராஃபி என்பது வேறு குவாலிட்டேட்டிவ் ஃபீல்ட் ரிசர்ச் முறை. நெக்ஸ்ட், in experimental research, நம்மளோட experimental research, the factor manipulated by researcher is நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் எப்படி மேனிபுலேட் பண்ணாங்க ரிசர்ச்சர்ஸ், அது ஆராய்ச்சியாளர்கள், மாற்று காரணி எது அப்படின்னா the answer is the independent variable. means the independent variable நேத்தே பார்த்தோம். வேரியபிள் அப்படினாலே நம்ம ஏதோ சம்திங் அப்படின்றது தெரியும். ஸோ இண்டிபெண்டன்ட், அதாவது இண்டிபெண்டன்டா டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நேத்து கொஸ்டின்ல ஐ மீன் நேத்து வந்து நம்ம பார்த்தோம். ஸோ at the same concept, the independent variable is deliberately manipulated to observe its effect. I mean ஆராய்ச்சியாளர்கள் மாற்றி அதன் விளைவுகளை ஆய்வு செய்கின்றனர். ஸோ அவங்க இண்டிபெண்டாவே ஒரு கேரக்டரை மாற்றி அவங்களோட இதை இது பண்றாங்க, ஐ மீன் ரிசர்ச் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் தி குவைசி experimental research is differ from experimental research because it is like quasi experimental அப்படின்றது is kind of a research. அதாவது நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கொயர் ஃபீட் மெத்தட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மெத்தடாலஜிஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதுல வந்து இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் இஸ் அ குவைசி மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை பத்தி டீட்டெயிலாவே பார்ப்போம். ஸோ குவைசி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் எதில் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் இருந்து வேறுபடுகிறது. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் நமக்கு இங்க சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ ரேண்டம் அசைன்மெண்ட். ஸோ ரேண்டமா ஒரு அசைன் பண்ணும்போது தட் வில் பி ரெப்ரசென்டிங் டு தட் பர்டிகுலர் research, I mean that particular experiment அப்படினு தெரிஞ்சுக்கோங்க. the quasi experiment do not use true random assignment of participants. அதாவது quasi experimental research இல் participant random assignment செய்யப்படாது. ரேண்டமா போயிட்டெல்லாம் கிடையாது. இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கொஸ்டினரி, அதுக்குன்னு ஒரு செட்டப், அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால், அதுக்குன்னு ஒரு அப்சர்வேஷன், அதுக்குன்னு ஒரு இன்டர்வியூ. ஸோ இந்த எல்லா செக்டார்ஸையுமே ஒரு பர்டிகுலரா ஒரே ஒன் பை ஒன்னா வந்து கொண்டு போய் செய்யறதுக்கு பேர் தான் த குவைசி ரேண்டம்
as an assignment. And then cross cultural studies compare behavior across. Cross cultural studies எதை ஒப்பிடுகிறது அப்படின்னா இட் ஈஸி டு தி ஆன்சர் கல்ச்சர்ஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ கிராஸ் கல்ச்சர் அப்படின்ட்டாலே தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒன்று நம்ம கல்ச்சரோட போய் மிங்கிள் ஆக போகுது. சம்திங் வில் கோ அண்ட் கிராஸ் இட். ஒய் த கிராசிங் அப்படின்றது இஸ் நத்திங் பட் அ சொசைட்டி. ஐ எம் ஆல்ரெடி in our previous classes I tell you know, so you know well maybe society only given to the more and more knowledge and the experience about to in our life அப்படின்றது நமக்கு தெரியும். So that's one thing. The cross cultural research studies similarities and difference among different cultures. So வேறு கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களுக்கிடையான வேறுபாடுகள் ஆய்வு செய்கிறது. Next, and phenomenology is mainly studies its easiest answer is a live experience. So phenomenology அப்படின்றது ஒரு பிராக்டிக்கலா ஏதோ பினாமினானால ஏதோ ஒரு நிகழ்வு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ phenomenology அப்படின்றது இஸ் நத்திங் பட் இஸ் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகுது அப்படின்றது. ஸோ phenomenology explores how individual experiments and interpret life events. எப்படி ஒரு இண்டிவிஜுவல் தன்னோட லைஃப்ல தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை தன்னோட பர்சனலோட லீட்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ தட்ஸ் தி that's the answer for it. So live experience. ஸோ எந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்கு அவங்க தன்னோட லைஃப்ல அதை லோட் பண்றாங்க, இன்டர்பிரேட் பண்றாங்க. ஸோ அந்த விஷயம் தான். நெக்ஸ்ட் இஸ் த கிரவுண்டட் தியரி எய்ம்ஸ். கிரவுண்டட் தியரி நோக்கம் என்ன? இட்ஸ் டெவலப் தி தியரி ஃப்ரம் கலெக்டட் டேட்டா. ஸோ கிரவுண்டட் அப்படின்னாலே இஸ் த பேஸ். ஸோ அப்போ பேஸ் என்னது? நம்மளோட பேஸே வந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. தி தியரி எமர்ஜ் ஃப்ரம் systematic collection analysis of data. Next, focus group method. Focus group அப்படினால நமக்கு இங்க தெரியுது ஏதோ ஒன்று ஃபோக்கஸ் பண்ண போகுது. எது? the kind of a group அப்படின்றது. it means a group discussion on the topic. ஸோ அவ்வளவுதான். ஃபோக்கஸ் குரூப் மெத்தட்ன்றது ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்குது. ஐ மீன் இன்சைட் ஆஃப் அ செக்டார், ஐ மீன் ஒரு ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே கூடி இந்த டாபிக் கரெக்டா, ஐ மீன் இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, நம்ம ஒரு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு வைவா வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ வைவான்னு ஒன்று வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு செக்ஷன்ஸ் வைப்பாங்க. வைவா 1, வைவா 2, வைவா 3ன்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க நம்ம காலேஜ் டேஸ்ல. அதாவது நம்ம என்ன டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டாபிக்கை ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது குரூப் டிஸ்கஷன். இந்த டாபிக் எல்லாருக்குமே ஓகேவா இருக்குமா? இந்த டாபிக் இவன் செஞ்சிருவானா? இந்த டாபிக்னால என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வருது, என்ன மாதிரியான இம்ப்ரெஷன் இருக்கு? ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றதுதான் வந்துட்டு என்னது? ஸோ த குரூப் டிஸ்கஷன் லைக் த ஃபோக்கஸ் குரூப் மெத்தட் அப்படின்றது. நெக்ஸ்ட் இது நரேட்டிவ் ரிசர்ச். நரேட்டிவ் ரிசர்ச் நத்திங் பட் அது ஃபைனலைஸ்டா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றது தான். is a life stories and experience. The narrative research studies is personal stories I understand experience. நம்மளுடைய பர்சனல் ஸ்டோரியவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல வச்சுட்டு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் the narrative. and case study research ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கேஸ் ஸ்டடி அப்படின்றது நம்ம காலேஜ் லிஸ்ட்ல நிச்சயமா நம்ம பண்ணுவோம். ஏன் அப்படின்னா கேஸ் ஸ்டடி ஏதோ ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுப்போம். அதாவது ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சிருப்போம் நிச்சயமா. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோல என்ன மாதிரியா நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னா ஏதோ 2 ஸ்டூடெண்ட், ஐ மீன் இன் கேஸ் நானே எடுத்துக்கோங்களேன், நானே வந்து 2 ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ ஆம் கம்ப்ளீட்டட் 3 degrees ஓகேங்களா. ஸோ ஐ எம் டன் டு தி எம்எஸ்சி பிஎட். ஸோ அதனால ஐ சூஸ் இன் 2 different ஸ்டூடெண்ட்ஸ். ஐ மீன் நம்ம ஸ்கூல் டேஸ்ல நம்மளுடைய ட்ரைனி பீரியட்ல என்ன மாதிரி நமக்கு தந்தாங்க அப்படின்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட், 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் தந்தாங்க. பட் ஐ கோ அண்ட் டேக்கன் கிளாஸஸ் இன் 11th. பட் ஆனா வந்துட்டு எனக்கு 7th and 9th கொடுத்தாங்க. ஸோ அதுல இருந்து நான் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்து அந்த ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி எல்லாம் பண்றான், ஐ மீன் அவனோட ஒர்க் ஷெடியூல் எப்படி இருக்கு, அவனோட ஸ்கூல் ஷெடியூல் இருக்கு, அதுக்கப்புறம் அவன் வீட்டில் போய் என்ன பண்றான், ஸோ அந்த அவனோட ஒர்க்கிங் டைம்ஸ்ல வந்து எந்த மாதிரி ஷெடியூல் போட்டா வந்து எப்படி சொல்றது அப்ளை பண்றான். ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே தான் கேஸ் ஸ்டடீஸ்ல எடுப்போம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. இது நம்மளுடைய எஜுகேஷனல் ஃபீல்ட் கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேஸ் ஸ்டடி எதை மையமாக கொண்டதுன்னா ஒன் இண்டிவிஜுவல் ஆர் சிங்கிள் யூனிட். கேஸ் ஸ்டடி இஸ் அன் இன்டென்சிவ் ஸ்டடி ஆஃப் ஒன் பர்சன். அதான் நான் சொன்னேன், ஒரே ஒரு பர்சன் என்னெல்லாம் பண்றான் ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு நாளையில இருந்து அவன் வந்து 1 month நம்ம வாட்ச் பண்ணோம். 1 டேல அவன் என்ன பண்றான், மார்னிங் அவன் 8க்கு ஸ்கூலுக்கு வரானா, ஓகே ஃபைன். 8:15க்கு அவன் வந்து எது ப்ரேயருக்கு ரெடி ஆறானா, 8:30க்கு அசம்பிளியில நிக்கிறானா, மறுபடியும் 8:45 பேக் டு தி கிளாஸ். ஸோ 8:45 to 9:15 or 9:20 அவன் கிளாஸ் கரெக்டா அட்டன் பண்றானா, அதுக்கு அவன் ஆன்சர் பண்றானா, மேம் கேட்கிற கொஸ்டின்ஸுக்கு அவன் ஆன்சர் பண்றானா, ஓகே ஃபைன். இன்டர்வல் டைம்ல அவன் கரெக்டான பீரியட்ல வந்து ஸ்நாக் அவன் எடுத்துக்கிறானா,
அட் தி சேம் டைம் அவன் கொஞ்சம் நிறைய வாக் பண்றானா, பிடி பீரியட்ல அவன் என்ன மாதிரியான கேம்ஸ் விளையாடுறான், அண்ட் லஞ்ச் டைம்ல ப்ராப்பரா அவனோட ஃபுட் அவன் எடுத்துக்கிறானா, அண்ட் ஈவினிங் டயத்துல அவனுக்கான கொஞ்சம் வாக் அப் பண்றானா, ஈவினிங் அவன் ஸ்கூல் விட்டோடனே நேரா வீட்டுக்கு போறானா, ஆஃப்டர் அவனோட ஹோம் ஒர்க்ஸ் கரெக்டா முடிக்கிறானா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெடியூல்டா போகுது தெரியுமா, அது ஒரே ஒரு இண்டிவிஜுவல்ஸை வச்சு. ஸோ தட் இஸ் கால்ட் த கேஸ் ஸ்டடி. நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததா. எத்தனோகிராஃபி எதை சொல்லும் அப்படின்னா இந்த கல்ச்சர் ப்ராக்டிஸ் தான். கல்ச்சர் ப்ராக்டிஸ்னா நம்மளுடைய ஏஷியன்ட்ல இருந்து, அதாவது பேனீர்ல இருந்து என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துச்சோ அந்த ஒரு விஷயத்த சொல்றதா வந்து இஸ் எத்னோகிராஃபி. இஸ் எத்னோகிராஃபி பீப்புள்ஸ் காஸ்டியூம் ட்ரெடிஷன் அண்ட் சோஷியல் இன்டராக்ஷன். ஸோ என்ன மாதிரி எல்லாம் அவங்க ஒரு கல்ச்சர் இருக்கு அப்படின்னா அந்த கல்ச்சர் ஆஃப் பீப்புள்ஸ் எந்த மாதிரியான குரூப் ஆஃப் பீப்புள், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸ் வியர் பண்றாங்க, அவங்களோட ட்ரெடிஷனல் எப்படி இருக்கு, அண்ட் அவங்களோட சோசியல் இன்டராக்ஷன் எப்படி இருக்கு, இந்த எவ்ரி விஷயத்தை சொல்றதா இந்த எத்னோகிராஃபி. அண்ட் இன்டர்வியூ மெத்தட். இன்டர்வியூ மெத்தட் இஸ் வி ஈஸி ஒன் இஸ் அ சர்வே மெத்தட் தான். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் எனி ஒன் ஹியர், ஸோ அவன் போய் ஏதோ ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்ல உட்காரான், அவனுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு மோர் ஆர் மோர் பீப்புள்ஸ் நோ இன் அவர் சொசைட்டி. அதாவது நம்மளோட சொசைட்டில என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் ஒரு இன்டர்வியூல, நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இருக்கும். ஐ மீன் கோ ஆன் இன்கேஸ் வி கோ ஆன் அண்ட் டாப் பிராண்ட்ஸ் அப்படின்னும் போது, அதாவது டாப் பிராண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நம்ம போகும்போது வி கோ ஆன் ஸ்பீக் அண்ட் ஃப்ளூயன்ட்லி இங்கிலீஷ். இன்கேஸ் யூ டோன்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் மீன்ஸ் வி கோ ஆன் லாக் இட், வி கோ ஆன் ஹரஸ்ட் இன் தட் பீரியட். ஐ மீன் உங்களுக்கே வந்துட்டு வி ஃபீல் அண்ட் கில்ட், ஏன் நம்மளால பேச முடியல. ஸோ சச் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் இன் ரைஸ்ட் வி நோ வெல். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே நம்ம கொண்டு போக கூடாது அப்படின்னா இப்ப இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்கிப் த டாபிக், பேக் டு தி கிளாஸ். ஸோ இன்டர்வியூ கிளாஸ், ஐ மீன் இன்டர்வியூ அப்படின்றதே நமக்கு என்னன்னா இஸ் அ கலெக்ட் ரெஸ்பான்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் பிலாங் டு தி சர்வே மெத்தட். ஸோ சர்வே மெத்தட்ல கம்ப்ளீட்டா அந்த இண்டிவிஜுவல் என்ன மாதிரியான ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி, என்ன ஒரு கான்செப்டுவலி அவன் வந்து என்ன மாதிரி வந்து ரியாக்ட் பண்றான், ஒரு பார்ட்டிசிபெண்டா வர்றவன் இல்லை ஒரு வேலைக்கு வர்றவன், நம்ம வந்து ஜென்ரலாவே வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸோ இல்லை வேற ஏதோ கூட எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் அவன் பண்றான், ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே தான் அங்க மெஷர் பண்ணி நமக்கு சொல்ல போகுது. நெக்ஸ்ட் இஸ் அ கொஸ்டினரி மெத்தட் அப்படின்றது இஸ் ஈஸி ஒன், லார்ஜ் பாப்புலேஷன் டேட்டா. ஸோ கொஸ்டினரிஸ்னா நம்ம கொஸ்டினரி செட் பண்ணிடுவோம், அந்த செட் பண்ணி we widely spread in our front sector, in our society. So on the society, how is responded for the questionnaire. So how many hours, so இது எல்லாத்தையும் ஷெட்யூல் போட்டுட்டு they will be expressed this and is analyze the data. So அந்த ஒரு விஷயம் தான் is questionnaires allow data collection from many response quickly. அதிகமான நபர்களிடமிருந்து விரைவான ஒரு தரவு சேகரிக்க உதவுகிறது. Next, field study is a very important. Why? Because I love in field studies. எப்பயுமே நம்ம ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு வெறும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏ ரிசர்ச்சோ இல்லை ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மெத்தட்ஸோ இல்லைன்னா ஒரு 2 கெமிக்கலை ஊற்றி இது வந்து நம்ம 11th 12th இல்லை நம்ம காலேஜ் டேஸ்ல வந்து நம்ம பண்ணியிருப்போம், அந்த சால்ட் எடுத்து நம்ம ப்ராக்டிகல்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இதை சேர்த்தா அழகிய முட்டையின் நாற்றம் வருகிறது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ் வந்து வேற, தட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஐ டோன்ட் கமெண்டிங் த திங்ஸ், ஐ லவ் இட். பட் வந்துட்டு எனக்கு பிடிச்சது அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அட் தி சேம் டைம் வி கோ அண்ட் ஃபீல்ட் அப்படின்னும் போது அங்க நிறைய நாலேஜ் நம்ம வந்து கேதர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட் இஸ் இன்டராக்ட் வித் யூ தட் வில் பி ஹெல்ப்ஸ் டு தி தட் ஃபீல்ட் ஸ்டடி அப்படின்றது. ஸோ என்ன மாதிரியான ஒரு கல்ச்சர், என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் அந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயமே தான் இந்த ஃபீல்டு ஸ்டடி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க போய் லேர்ன் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு ஐ மீன் வாட்டரை பத்தியோ ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் வாட்டர், அந்த வாட்டர்ல என்ன கால்சியம் இருக்கா, மெக்னீஷியம் இருக்கா, டிசால்வ் ஆக்சிஜன் எப்படி இருக்கு, அதே மாதிரி பிஓடி அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே இடத்தா வந்து நம்ம லோட் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதுக்குன்னு தண்ணி பிடிப்போம், அதெல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ தட்ஸ் ஒன் திங் இஸ் அ நேச்சர் என்வாயர்மெண்ட். ஸோ ஐ டோல்ட் யூ, உங்களுக்கு ஃபீல்ட் ஸ்டடி அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஃபீல்ட் studies examine behavior in real life nature setting. Sorry,
which method is highly flexible and exploratory? எந்த ஆய்வு மூலம் எந்த ஆய்வு முறை மிகவும் flexible மற்றும் exploratory? ஏதோ ஒன்று கத்துக்க முடியும் சார் அந்த ஆய்வு மூலமா, அது எல்லாருக்குமே flexible இருக்கும் அப்படின்னா the best example is qualitative method. ஏன்னா குவான்டிடேட்டிவ் அப்படின்றது நம்ம வந்து சொசைட்டில நம்மளுடைய பாப்புலேஷன் growth, அதாவது பாப்புலேஷன் growth அப்படின்றது நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா லைக் ஆஃப் நியூமெரிக்கல் அண்ட் நமக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா வேணும். பட் இன் குவாலிட்டேட்டிவ் ரிசல்ட்ஸ் வி டோன்ட் வாண்ட் இட், பிகாஸ் ஒன்லி வி வாண்ட் அ இன்டர்பிரிட்டேஷன் டேட்டா மட்டும் நமக்கு போதும். அட் தி சேம் டைம் அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸும் வராது. ஒய்? பிகாஸ் வி கோ அண்ட் டெல் டு எவ்ரிதிங் இன் கிளியர்லி. சார் திஸ் இஸ் மை ரிசர்ச், ஸோ வி கோ அண்ட் டூ இட், ஸோ தட் இஸ் தி மை ரிசல்ட். ஸோ இஃப் ஜஸ்ட் கம் அண்ட் வாட் நீங்க வந்து இது பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி just we go and tell, otherwise we don't want to be anything else. ஓகேங்களா? நெக்ஸ்ட், experimental research is mainly established. experimental research முக்கியமாக எதை நிரூபிக்கிறது? is cause and effect relationship. It means is a controlling variable, அதாவது ஒரு காரணம் மற்றொன்றிலிருந்து ஏற்படுத்தும் விளைவை நிரூபிக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்துல தாக்கம் வந்திருக்கோ அது மூலியமா என்ன மாதிரியான ரெஃப்ளெக்ஷன், அதாவது எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் நமக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இது சொல்ல போகுது. அட் த லாஸ்ட் கொஸ்டின், which research method studies a community over a long period? நீண்ட காலம் ஒரு சமூகத்தை ஆய்வு செய்யும் முறை எது? இஸ் எத்னோகிராஃபி. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஏன்னா அதுதான் என்ன பண்ணுது, நம்மளுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன், நம்ம என்ன மாதிரி காஸ்டியூம் வியர் பண்றது எல்லா விஷயத்தையும் சொல்றதுனால இது ஒரு லாங் டேர்ம் தியரியாவே ஒரு ரிசர்ச்சாவே இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்துட்டு ஓவர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஓவரால் ரிசர்ச் பத்தி வந்து இந்நேரம் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டே பை டே வந்துட்டு வி கோ அண்ட் லேர்ன் மோர் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும்னா நீங்க என் கூட ஜாயின் பண்ணிருங்க. பாய்.